வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 7, 8, 9, 10 4 நாட்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், உலக சுகாதார நிறுவனத்தால் புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் தூதர், ஓகேங்களா, அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிவி சிந்து அவர்கள். ஓகேங்களா? பிவி சிந்துவை பற்றி நம்மளுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உலக சுகாதார WHO வந்துட்டு புகையிலைக்கான பிராண்ட் தூதராக, புகையிலை கட்டுப்பாட்டிற்கான பிராண்ட் தூதராக பிவி சிந்து நியமிக்கப்பட்டுள்ளார். WHO அப்படின்னு சொல்லும். இது எப்போ சார் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 7, 1978. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பது ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இப்போ யார் ஹெட்டாக இருக்கிறா அப்படின்னா டெட்ரோஸ் அதோனம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இரண்டாவது கொஸ்டின், நாட்டிலேயே முதல் முறையாக அரசு செயற்கை கருத்தரிப்பு மையம் என்பது எங்கு தொடங்கப்பட்டிருக்குது? ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் என்பது எங்கே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக நாட்டிலேயே தொடங்கப்பட்டிருக்குது. இலவச செயற்கை மற்றும் கருத்தரிப்பு மையம் பிரசவ வளாகம் வந்து 6.97 கோடி செலவில் திறக்கப்பட்டிருக்குது. யார் திறந்து வச்சிருக்கிறா அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் வந்து இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, திறந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் WHO ஒரு அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் இந்த கருத்தரிப்பின்மை அப்படின்ற பாதிப்பு வந்து 3.9% இருக்கிறதாக வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க. 24 to 45 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பாதிப்பாக இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நாட்டின் முதல் முறையாக அரசு இலவச கருத்தரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டிருக்குது? சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை. ஓகேங்களா? ஸோ மூன்றாவது வினா பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருதான செவாலியே விருது பெற்ற பதிப்பகம் எது? பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருது என்னது? செவாலிய விருது. இது பெற்றக்கூடிய பதிப்பகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலச்சுவடு என்ற பதிப்பகம். ஓகேங்களா? காலச்சுவடு என்ற பதிப்பகம். இதில் வந்து பதிப்பாளர் மற்றும் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் கண்ணன் சுந்தரம். ஓகேங்களா? ஸோ இந்த பதிப்பகத்துக்கு தான் இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது தற்போது. ஓகேங்களா? கலை மற்றும் இலக்கிய துறையின் சிறந்த பங்களிப்பை வழங்குவோருக்கு தான் இந்த பதிப்பகம் விருது வந்து வழங்கப்படும். இந்தியாவிற்கான பிரான்ஸ் தூதராக இப்போ இருப்பது யார்? தியரி மாது என்பவர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருதான செவாலிய விருது ஒரு பதிப்பகத்துக்கு கிடச்சிருக்குது. அந்த பதிப்பகத்தினுடைய பெயர் என்ன? காலச்சுவடு பதிப்பகம் அப்படின்றது. அதனுடைய ஆசிரியராக இருப்பவர் கண்ணன் சுந்தரம் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ 2024 ஆண்டிற்கான நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா மேக்னஸ் கால்சன். சாம்பியன் பட்டம் வாங்கினவர் யார் அப்படின்னா மேக்னஸ் கால்சன். போட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டேபஞ்சர் நகர் அப்படின்ற இடத்துல நடந்திருக்குது. ஓகேங்களா? இதில் பிரக்யானந்தா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா 14.5 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடம் வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ மகளிர் பிரிவில் சீனாவை சார்ந்த வென்ஜின் அப்படின்றவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2024 நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மேக்னஸ் கால்சன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ உலக சாம்பியனாக இருப்பவர் யார் என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 5வது வினா, தேசிய நல்லாசிரியர் விருது யாரின் நினைவாக வழங்கப்படுகிறது? தேசிய நல்லாசிரியர் விருது என்பது யாரின் நினைவாக வழங்கப்படுகிறது? நம்மளுக்கு தெரியும், ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்துட்டு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? செப்டம்பர் 5ஆம் தேதி ஓகேங்களா ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? செப்டம்பர் 5, 1888 இவருடைய பிறப்பு. கல்லூரி ஆசிரியருக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பல்கலைக்கழக மானியக்குழு, தற்போது UGC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இதை தீர்மானிப்பாங்க. ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாரின் பெயரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய பெயர் தான். ஓகேங்களா? ஸோ 50வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 50வது G7 உச்சி மாநாடு இத்தாலியில் நடைபெற்றிருக்குது. இந்த குரூப் 4 எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் இந்த G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கொஸ்டின் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ G7 உச்சி மாநாடு இந்த ஆண்டு என்ன? இத்தாலி,
ஃபசனோ நகர் அப்படின்ற இடத்துல நடக்குது. ஜூன் 13லேருந்து 15 வரை நடக்குது. ஓகேங்களா. அதை சிறப்பு அழைப்பாளராக இந்தியா, சவுதி அரேபியா, பிரேசில், தென் அமெரிக்காலாம் கலந்துக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த G7 அப்படின்றது 1978 அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய 7 நாடுகளினுடைய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, இது ஒரு முக்கிய கொஸ்டின். 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவினுடைய புதிய தலைவர் யார்? தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவினுடைய புதிய தலைவராக மு. ராஜாராமு அவர்கள். இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. இதற்கு முன்னாடி இருந்த தேவதாய் அப்படின்ற ஒரு ஓய்வு பெற்ற அடிப்படையில் இவர் தற்போது என்ன பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா. அடுத்து இந்த பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸு முக்கியமான விஷயம்தான் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நிறையா கேட்பாங்க. 2024 ஆண்டிற்கான பிரெஞ்ச் ஓப்பன் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பெற்றவர் யார் அப்படின்னா இகா ஸ்வியாடெக். ஓகேங்களா. இகா ஸ்வியாடெக் இவங்க ஒரு போலந்து வீரர். 3வது முறையாக தொடர்ந்து இந்த பட்டத்தை பெறுகிறார். 4வது பட்டமாக இது இவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. இதை யாரை எதிர்த்து வழங்கியிருக்குன்னா இத்தாலி ஜாஸ்மின் ஃபலோனி எதிர்த்து இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. டோட்டலாக இவர்களுடைய 5வது கிராண்ட் ஸ்லாம் இந்த பட்டம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா கார்லஸ் அஸ்காரஸ் ஸ்பெயினை சார்ந்த வீரர் வந்து அலெக்சாண்டர் ஸ்வெரேலை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார். இது இவருடைய 3வது கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். தொடர்ச்சியாக US ஓப்பன், விம்பிள்டன், பிரெஞ்ச் ஓப்பன் போன்ற இதெல்லாம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வெற்றி அடைந்துள்ளார். ஓகேங்களா. ஸோ தற்போதைய ரெப்போ விகிதம் அப்படின்றது எத்தனை சதவீதமாக இருக்குது அப்படின்னா 6.50%. ஓகேங்களா. ஸோ தற்போது RBI நிதி கொள்கை கூட்டம் வந்து நடைபெற்றிருக்குது. 8வது முறையாக இந்த ரெப்போ ரேட்டை மாற்றமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ரெப்போ விகிதம் அப்படின்றதுன்னா வங்கியக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தை என்ன சொல்கிறோம்? ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. தற்போது ஆளுநராக இருப்பவர் யார்? சக்தி காந்ததாஸ் அப்படின்றாங்க. ஸோ 2023 நாட்டினுடைய பொருளாதார வச்சு 8.2% இருக்குது. 24-25 7.2% இருக்குது. பணவீக்கம் 4.5%. நாட்டின் மொத்த தங்க இருப்பு 322 டன். ஓகேங்களா. உள்நாடு 408, வெளிநாடு 416. ஓகே. 10வது கொஸ்டின், மின்சார வாகனங்களுக்கான சூரிய சக்தியை பயன்படுத்தி சார்ஜ் அளிக்கும் வகையிலான சிறப்பு அடாப்டரை உருவாக்கிய நிறுவனம் எது? ஓகேங்களா. நிறுவனம் எது அப்படின்னா ஜோத்பூர் IIT. ஓகேங்களா. இது அனைத்து வகையான வாகனங்களுக்குமே பயன்படுத்த முடியும். ஓகேங்களா. வெற்றிகரமாக இதை வந்து சோதனை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி வெற்றியும் அடைந்திருக்குது. ஓகேங்களா. இது சிறப்பு அடாப்டர் உருவாக்கம் சூரிய சக்தியை பயன்படுத்தி சார்ஜ் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 11வது கொஸ்டின், டாக் ஹம்மர் மர்ஜஸ் ஜோஸ் பதக்கம் வென்ற இந்திய அமைதி காப்பாளர் யார் அப்படின்னா இந்திய அமைதி காப்பாளர் நாயக் தனஞ்சய் குமார் சிங் அவர்கள். டாக் ஹம்மர் பதக்கம் வென்ற இந்திய அமைதி காப்பாளர் யார் அப்படின்னா நாயக் தனஞ்சய் குமார் சிங். இராணுவ மருத்துவ படை பிரிவில் இவர் இருக்கிறார். ஓகேங்களா. காங்கோ ஜனநாயக குடியரசு ஐக்கிய நாடுகள் சபையில் நிலைப்படுத்துதல் திட்டத்திற்காக இந்த விருது என்பது இவருக்கு என்ன அப்படின்னா வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது, பூமியின் துருவங்களிலிருந்து இழக்கப்படும் வெப்பத்தை அளவிட உருவாக்கப்பட்ட நாசாவினுடைய ஆய்வு திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது பூமியினுடைய துருவங்களில் இருந்து இழக்கப்படும் வெப்பத்தை அளவிட உருவாக்கப்பட்ட நாசாவினுடைய ஆய்வு திட்டம் என்பது ப்ரீஃபயர். அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா போலார் ரீடென்ட் எனர்ஜி இன் த ஃபார் இன்ஃப்ராடட் எக்ஸ்பிரிமெண்ட் மிஷன் என்பது. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சரித்து பார்க்கலாம். பிரதமர் பதவியேற்பு. ஓகேங்களா. இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த அரசியல் செய்திகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். தொடர்ந்து இதுதான் வந்துருக்குது. ஓகேங்களா. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழுத்தில் நரேந்திர மோடி 3வது முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆர்டிகல் 75(1) கீழ் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பிரதமரை நியமித்து குடியரசுத் தலைவர் ஆணை வந்து வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா. எந்த ஆர்டிக்கல் 75(1). அடுத்தது, நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இவர் இருக்கிறார். 2014, 19, 24. ஓகேங்களா. இவருடைய அமைச்சரவையில் ஒரு 30 கேபினெட் அமைச்சர்களும் 5 இணை அமைச்சர்களும் 36 இணை அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. 7 பெண் அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, 33 புதுவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த பெண் அமைச்சர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா தேவி, ஷோபா கரந்தலேஜே, ரஷா கட்சே, சாவித்ரி, ராம் மோகன் நாயுடு அவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ராம் மோகன் நாயுடு என்பது இளம் அமைச்சராக இருக்கிறார். ஓகேங்களா.
ஸோ மக்களவைக்கு தேர்வாகியுள்ள புதிய எம்பிக்களில் 93% பேர்கள் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிக்கை தெரிவிக்கப்படுகிறது. 504 பேர் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதற்கு முன் வந்து 88% இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவுமே அதிகமாகி 93 இருக்குது. தெலுங்கு தேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறது. பி சந்திரசேகர் அதிகமாக அமௌண்ட்டை வச்சுருக்கிறார். சுலோவேனியா அப்படின்றது சமீபத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்குது. ஐரோப்பிய நாடு ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து. ஓகேங்களா, அடுத்தது இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்றிருக்குது. அதில் சரப்ஜோத் சிங் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கத்தை வாங்கியிருக்கிறாரு. சிப்சௌர் சர்மா 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸில் வெண்கலத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவை சார்ந்தவங்க தான் 2 பேருமே. ஓகேங்களா, ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டி என்பது சாம்பியன் ரியல் மேட்ரிட் ஜெர்மனி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது புரூசியா டார்மண்ட் ஜெர்மனி 15வது முறையாக சாம்பியன். ஓகேங்களா, ஓகே, அதாவது இந்த ரியல் மேட்ரிட் அப்படின்றவங்க இந்த அணிக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, குழம்பிக் கொள்ள வேண்டாம். சர்வதேச தடகள போட்டி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சீவினி யாதவ் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறாங்க. அவினாஷ் சேபில் அப்படின்றவங்க 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் வெள்ளி வாங்கியிருக்கிறாங்க. பருள் சௌத்ரி 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. வந்தே பாரத் ரயில் சேவை என்ன அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தது? 2019 பிப்ரவரி 15 டெல்லி டு வாரணாசி. இதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நகர இணைக்கும் வகையில் ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எங்கே தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஐசிஎஃப் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையில் தான் தயாரிக்கப்படுகிறது. ஏடிஜி ஜான்சிங் அப்படின்றவர் மறைவு. தமிழகத்தை சார்ந்த மூத்த வன உயிரின ஆய்வாளராக இருக்கிறவர். ஓகேங்களா, இந்த யானைகள் திட்டம் உருவாருக்கு முக்கிய காரணமாக இருந்து இதற்காக பத்மஸ்ரீ விருதும் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இவர் பார்த்திங்கன்னா இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாரு. ஒன்றிய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறாரு. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்கிறார். உடல் நலவு குறை காரணமாக இவர் தற்போது மறைந்துள்ளார். அடுத்தது ராமோஜி ராவ் அப்படின்றவர் காலமாக இருக்கிறார். இவர் பார்த்திங்கன்னா ராமோஜி குழுமத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. ஈநாடு நாளிதழினுடைய இடிவி குழும தொலைக்காட்சிகள், ரமோஜி ஃபிலிம் சிட்டி, உலகின் மிகப்பெரிய திரைப்பட நகரம், எல்லா விஷயமே இவர் இருந்திருக்கிறாரு. இதற்கு பத்ம விபூஷன் விருதும் 2016 வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து தற்போது காலமாக இருக்கிறார். சில தினங்கள் நம்ம பார்க்கலாம். உலக கவனிப்பு தினம் என்பது ஜூன் 7 அனுசரிக்கப்படுகிறது. உலக பெருங்கடல்கள் நாள் என்பது ஜூன் 8. தீம் என்ன அப்படின்னா புதிய ஆழங்களை எழுப்புங்கள். ஓகேங்களா, இந்த கடல்களுக்கான ஒரு முக்கிய தினமாக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. உலக மூளைக்கட்டிகள் தினம் என்பது ஜூன் 8 அனுசரிக்கப்படுகிறது. இந்த மூளை வந்து எவ்வளோ ஒரு உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் திறம்பட செய்ய ஆணையிடுவது எது? மூளை தான். ஓகேங்களா, ஸோ அந்த மூளை குறித்த எப்படி விழிப்புணர்வாக செயல்படணும், மூளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது குறித்தெல்லாம் இந்த தினத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த தினத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா மூளை ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு என்பது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது உலக அங்கீகார தினம் என்பது ஜூன் 9. தீம் என்ன சார் அப்படின்னா அங்கீகாரம், நாளையை மேம்படுத்தல் மற்றும் எதிர்காலத்தை வடிவமைத்தல். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து இந்த 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஓகேங்களா, இன்றைக்கி முடிஞ்சால் நம்ம இன்னொரு நாள் ஒரு 4 நாள் அதாவது 14th வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.